விஸ்வகர்மா சமுதாய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கடந்த ஜூலை 21ஆம் தேதி தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்தியில் 2 தனி நபர்கள் செய்த தவறுக்கு ஆசாரிகள் ஆட்டையை போட்டனர் என்ற தலைப்பிலே அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு பல்வேறு சங்கங்களும் அமைப்புகளும் அவர்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர். நானும் கண்டன உரை ஆற்றியிருந்தேன். சட்ட ரீதியாகவும் சிலர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றனர் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இத்தகைய எதிர்மறைகளை நாம் ஆற்றிய பொழுதும் தினமலர் பத்திரிகையின் சார்பாக எந்தவித மறுப்பு செய்தியோ அல்லது மன்னிப்பு செய்தியோ இதுவரை கோரவில்லை. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஒன்றுபட வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கப்பெறாமல் நீண்ட காலமாக நாம் இருந்து வருகின்றோம். அரசியலிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நாம் பெரிய அளவிலே முக்கியத்துவம் பெறவில்லை. அதற்கு காரணம் நம்முடைய ஒற்றுமையின்மை. ஆனால் இப்பொழுது நம்முடைய சமுதாயத்தை பத்திரிகை செய்திகளில் நம்முடைய அந்த சமுதாயத்தினுடைய அடையாளத்தை, ஆசாரி என்ற அடையாளத்தையே பதிவிட்டு நம்மை இழிவுபடுத்திய போதிலும் நாம் இப்படி மௌனமாக இருந்தால் இது நம்முடைய சமுதாயத்திற்கே மிகப்பெரிய இழுக்காகும். எனவே சமுதாய சங்கங்கள், தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு அமைப்புகளாக நாம் இருந்தாலும் ஒரே நாளில் நாம் அனைவருமே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும். அது மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் நடத்தி காட்ட வேண்டும். அதற்கு அனைவருமே ஒன்றுபட வேண்டும். ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்புகள், சங்கங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பகுதியிலே, அவர்களுடைய தலைமையிலே அந்த நிகழ்வானது நடத்த வேண்டும். ஆனால் நாம் அனைவருமே அந்த தேதியை, நேரத்தை ஒன்றாக கூடி முடிவெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அப்பொழுதுதான் நம்முடைய சமுதாயத்தின் மீது ஒரு கவனம் ஈர்க்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் ஒரு கவனம் ஈர்க்கப்படும். அதன் பிறகாவது இந்த தினமலர் பத்திரிகை தங்களுடைய வருத்தங்களை தெரிவிக்கிறார்களா என்று பார்ப்போம். ஏனென்றால் ஒரு சமுதாயத்தை இப்படி இழிவாக எழுதிவிட்டு அதற்கு இத்தனை எதிர்வினைகள் வந்த போதிலும் அதற்கு எவ்வித மறுப்பு செய்தியும் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அத்தகைய அளவிலே நம்முடைய சமுதாயம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அனைவரும் தயவு செய்து இந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி இதற்கு நாம் ஒரு தீர்வை காண வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். டி. பாலச்சந்தராச்சாரியார், பொதுச் செயலாளர், தமிழ் மாநில விஸ்வகர்மா ஐந்தொழிலாளர்கள் சங்கம், தலைமை, செங்குன்றம்.